ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ராஸ்பெரி பையில் வச்சுக்கிட்டு நம்ம லினக்ஸ் கற்றுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லினக்ஸில் இருக்க சாதாரண பேசிக் கமெண்ட்ஸ் என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நானோ cmd.txt அப்படின்ற இந்த ஃபைலில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்எஸ் வந்து டு லிஸ்ட் த ஃபோல்டர். ஸோ ஃபோல்டரை லிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் சிடி அப்படின்றது சேஞ்ச் டைரக்டரி டு சேஞ்ச் டைரக்டரி. அப்புறம் நானோன்றது நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அதுக்கப்புறம் pwd கரண்ட் டைரக்டரி. ஸோ டு ஃபைண்ட் தி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு கூட நம்ம cwdன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதில் இருக்க எல்லா கமெண்ட்ஸும் காட்டுறேன். ஸோ எல்எஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணால் இங்கே லிஸ்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதுதான். அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு கொடுத்தேன்னா சிடி ப்ளூ ரேஞ்சர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ப்ளூ ரேஞ்சர்ன்ற இந்த ஃபைலுக்குள்ளே போகும், ஃபோல்டருக்குள்ளே போகும். ஸோ அங்கே போய் நான் லிஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ CLEAR கிளியர். ஸோ கிளியர்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். நான் இப்போ திரும்பி டெஸ்க்டாப் அப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா CD ஸ்பேஸ் டாட். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் ஒர்க்கிங் நம்ம டெஸ்க்டாப்க்கே வந்துடும். ஸோ டெஸ்க்டாப் நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு pwd அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ நான் home/py/டெஸ்க்டாப் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ நம்ம இப்போ ப்ளூ ரேஞ்சர்ன்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம pwd கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் home.py/desktop/ப்ளூ ரேஞ்சர் அப்படின்ற ஃபைலில் இருக்கேன். ஸோ ஃபோல்டரில் இருக்கேன். அதில் நம்ம எல்எஸ் கொடுத்தோம்னா இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ டெஸ்க்டாப்லேயே நம்மளோட அங்கே நான் ஒரு ஃபைல் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைல் தான் அது. இப்போ நான் கொடுக்க போகிறது எல்எஸ் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா cmd அப்படின்றத ஃபைல் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நானோ யூஸ் பண்ணலாம். நானோ cmd.txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நானோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த நானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைலோட நேம் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலோட நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா cmd அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே cmd இருக்குது. பட் நான் இப்போ புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நானோ test.txt அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்கள் ஃபைல் ஃபார்மேட்டு அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் ஃபார் சேவிங் தி ஃபைல், எக்ஸ். ஸோ எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நானோ யூஸ் பண்ணலாம். நான் நானோ டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்ட் தான். சில பேர் விம் யூஸ் பண்ணுவாங்க. விம் எனக்கு யூஸ் பண்ண அந்தளவுக்கு வராது. அதனால் நான் நானோவே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வந்து அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பார்க்காம நான் வந்து அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டு தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கேட் அப்படின்ற அந்த கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ test.txt. ஸோ அந்த கேட்டுன்றதில் நம்ம ஹெலோ அப்படின்னு கொடுத்தோம். ஸோ ஹெலோ இருக்குது. ஸோ நம்ம கேட் cmd.txt அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அது உள்ளுக்குள்ள இருக்க என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த இதுதான் பேசிக். ஸோ லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஃபைலாக தான் இருக்கும். ஸோ ஃபைல்ஸ் தான் வந்து லினக்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து இந்த CD ஸ்பேஸ் டாட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா டெஸ்க்டாப்புக்கு இருக்கிற அடுத்த டைரக்டரிக்கு போயிடுறேன். ஸோ இப்போ நான் ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். இப்போயும் நான் CD ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் ஹோம் டைரக்டரி இப்போ தான் நம்ம ஹோம் டைரக்டரியில் இருக்கோம். இப்போயும் நம்ம இது கொடுத்தோம்னா ரூட். ஸோ இவர் தான் ரூட் யூசர். ரூட் யூசருக்கு வந்து நம்ம சூடு அப்படின்ற இந்த இது சூடோன்னு சொல்லலாம், இல்லை சூடோன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சூடு அப்படின்ற இந்த கமெண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரூட் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இப்போ வந்து எனக்கு இருக்கிற ரூட் பெர்மிஷன் எனக்கு வந்து என்னென்ன ஃபைல் மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு சூடு
-l அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்னோட இப்போ நான் வந்து ராஸ்பெரி பை யூஸராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து எல்லா இதுக்கான பெர்மிஷனுமே இருக்குது. நான் இங்கே இருக்கிற எந்த ஃபைல்ஸ்னாலும் எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நான் எடிட் பண்ணலாம். இப்போ நான் cd ஸ்பேஸ் பின், ஸோ பின் அப்படின்ற அந்த டேரக்டரியில் தான் நம்ம யூஸ் பண்ணுற அவ்வளோ இதுவும் இருக்குது. என்ன சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற அவ்வளோ கமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ls கமெண்ட் பார்த்தோமா, ஸோ நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் ls இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ தானே இங்கே பார்த்தேன். ஸோ எல்பி இந்த இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிடி தேடி பார்க்கலாம். சிடி ஸ்பேஸ். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஹெச் இருக்குது, ஜி, ஸோ இந்த இடத்துல தான் வரும் ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிடி இருக்கும், ஏபிடிக்கான கமெண்ட் இருக்கும், ஏபிடி கெட்டு. ஸோ ஏபிடி இருக்கும், ஏபிடி கெட்டும் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ப்ளூ மேன், இது என்ஜி, ப்ளூ மேன் அடாப்டர். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கான இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட் கமெண்ட் பார்த்தோம். கேட் கமெண்ட் இருக்கா? ஸோ கேட் இருந்தால் இருக்குது, கேட் இருக்குது. ஸோ chmod, ch1, ஸோ நம்மளுக்கு ch1 chmodலாம் அந்தளவுக்கு தேவைப்படும். chmod வந்து அதோட ஃபைல் பெர்மிஷன் இது பண்ணுறது. ch1 வந்து அது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, ரொம்பலாம் தேவைப்படாது. நம்மளுக்கு chmod தான் ரொம்ப தேவைப்படும், ஏன்னா அதோட ஃபைல் பெர்மிஷனை மாற்றுறது. சில சமயம் ரூட் யூஸருக்கு மட்டும்தான் அந்த பெர்மிஷன் இருக்கும். நம்ம சிடி, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தேடணும். இல்லை, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே இந்த எல்லா கமாண்டுமே வந்து இந்த பின் டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பின் டைரக்டரிக்குள்ளே தான் எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ மேன், இப்போ மேன்றது வந்து மேன் பேஜ். ஸோ இப்போ மேன் ப்ளூ மேன் ப்ளூடூத் சிடிஎல் அப்படின்னா நம்ம ப்ளூடூத் சிடிஎல் ப்ளூடூத் கண்ட்ரோலோட மேன் பேஜ் பார்க்கலாம். மேன்னா ஒன்றும் இல்லை, அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளூடூத்தை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கியூ ப்ரெஸ் பண்ண குவிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு புது யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பழைய ரூட் டைரக்டரிக்கே போயிடலாம். ஸோ /etc அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஃபைல் /etc. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இடிசி ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் பாஸ்வேர்ட் ஃபைலே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நேனோ பாஸ்வேர்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே நம்ம பாஸ்வேர்ட் கூட இது உள்ளுக்குள்ளே எங்கேயோ இருக்கும். ஸோ என்னோடய பையோட ராஸ்பெரி பையோட பாஸ்வேர்ட். ஸோ அதெல்லாம் ஆனால் வந்து ஹேஷாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேல்யூவாக தான் அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். சாரி, ஆமாம் கரெக்ட், ஹேஷ் வேல்யூ தான் அது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைரக்டரி இருக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்னால் அது வேறு எதுவும் இல்லைங்க, sudo-s ஃபைல். ஸோ அதில் போய்ட்டு தான் நம்ம சூடோ கமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த யூசருக்கு இந்த பெர்மிஷன் மட்டும்தான் இருக்குன்றதை நம்ம இதில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம நேனோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நேனோ sudo-s. ஸோ இந்த ஃபைல் ஓகே பெர்மிஷன் டினைட். ஸோ சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணல. இந்த ஃபைல் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், பையன் ஒரு யூசர் இருக்குது. பையன்ற யூசருக்கு ரூட் எல்லா பெர்மிஷனுமே இருக்குது. ரூட்டுக்கு எப்படி என்ன பெர்மிஷன் இருக்கோ அவங்க. இப்போ ரூட் பெர்மிஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஏபிடி எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து டிபிகேஜி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ ஏபிடி மூலமாக நம்மளால் வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், டிபிகேஜி மூலமாகவும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து யூசர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்கும்போது சில ஃபைல்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? இப்போ சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூ பாஸ்வேர்ட் ஃபைல். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வந்து ஜான் த ரிப்பர்ன்ற ஒரு டூல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அதை ஈஸியாக ஹேஷ் பண்ணி அதோட பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இப்போ வந்து யூசர் 1ன்றவர் வந்து அவருக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கான ஃபைலோட ஆக்சஸ் மட்டும் தான் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ அவருக்கு என்ன வேணும்னா இந்த பின்னுன்ற ஃபோல்டரில் இருக்க அந்த ஏபிடி கேட் அவரால் ஒன்லி ஃபைல்ஸை இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம நம்ம வந்து யூசர் 1 லாகின் பண்ணி பார்க்கலாம். SSH user
1 at user 1 at ஸோ இந்த ராஸ்பெரி பையோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், ஸோ ரூட் யூசரோட பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அதை வந்து இந்த இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவரோட ரூட் பெர்மிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இவரால் ரூட்டில் இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கவே இல்லை. பட் இதில் பாஸ்வேர்ட் நான் ஒவ்வொரு சூடோ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணும்போதும் பாஸ்வேர்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ என்னால் ரூட் யூசரில் இருக்கிற இந்த bin/aptயை மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சூடோ apt-get install nmap இந்த மாதிரி கொடுத்தேன்னா இது ஒர்க் ஆகும். பட் இப்போ நான் இந்த கெட்டை மட்டும் எடுத்துடுறேனே ஏபிடி. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சாரி user 1 is not allowed to execute user/bin/apt. ஸோ நான் இந்த user/bin/apt நான் அந்த சூடோயர் ஃபைலில் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போ சூடோ ஸோ cd/etc. ஸோ etc ஃபோல்டருக்குள்ள நம்ம போய்க்கலாம். ஸோ சாரி ls அப்படின்ற இருக்கும் போது இங்கே நம்ம சூடோயர்ஸ் ஃபைலை நம்ம இப்போ இதில் எடிட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ நேனோ சூடோ நேனோ sudo/s ஃபைல். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பெர்மிஷன் டினைட். ஸோ நான் user/bin/nano ஸோ இந்த ஃபைலுக்கான பெர்மிஷனை நான் வந்து என்னோட என்னோட பை யூஸராக போய் நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ sudo nano sudo/s ஃபைல். ஸோ இந்த sudo/s ஃபைலில் நான் எக்ஸ்ட்ராவாக /user/bin /user/bin/nano. ஸோ சில சமயம் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தப்பாக கமாண்ட் கொடுத்து மொத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து கிராஷ் ஆன இதெல்லாம் உண்டு. பார்க்கலாம், கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். Ctrl+S திரும்ப இதே ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நோ எரர். இப்போ நம்ம sudo -l-u user1 அவரோட பெர்மிஷனை பார்க்கும்போது இப்போ user/bin/nano அந்த கமாண்டை அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நம்ம SSH பண்ணி நம்ம இப்போ user1 SSH பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cd/etc அப்படின்னு போயிட்டு ls பண்ணோன்னா ஸோ இங்கே இருக்குது sudo nano sudoer ஃபைல். ஓகே, இப்போ நம்மளுக்கு பெர்மிஷன் கேட்குது. முன்னாடி நம்மளுக்கு எரர் காட்டுச்சு, பட் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இப்படி வந்து யூசரோட பெர்மிஷன்ஸை நம்ம வந்து இப்போ நான் இந்த யூசர்லேயே இருந்துட்டு இந்த பெர்மிஷனை நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணிவிட்டு Ctrl+S Ctrl+X கொடுத்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் திரும்ப போனால் சாரி user1 is not allowed to execute this command. ஸோ இந்த மாதிரி நம்ம யூசரோட பெர்மிஷனை வந்து நம்ம பிரித்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ யூசர் வந்து தேவையில்லாத ஒரு ஃபைலில் போயிட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதை விட ஸோ இப்போ போயிட்டு நான் இப்போ அவருக்கு வந்து ரூட் யூசரில் வந்து அவருக்கு இந்த நேனோ கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற இது கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அவர் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இது உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த இருக்க ஃபைலில் போயிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் போட்டாலும், ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கமாண்ட் போட்டாலும் மொத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே இருக்க டேட்டா போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரூட் யூசர் வந்து இருக்குது. ஸோ யாராலையும் ரூட் யூசராக வந்து லாகின் பண்ண முடியும், ஆனால் வந்து பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. ஸோ நம்ம ரூட் யூசராகவே யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்த யூசருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான பெர்மிஷன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ என்னோட ராஸ்பெரி பையே வந்து என்னோட பை யூசரே வந்து ஒரு ரூட் யூசர் மாதிரி தான். கிட்டத்தட்ட ரூட் யூசருக்கு என்னெல்லாம் பெர்மிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த யூசருக்கும் உண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஓகே, என்னால் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பட் இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பையுன்ற யூசருக்கு எல்லா கமாண்ட், ஸோ இந்த ராஸ்பெரி பையில் என்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கமாண்டும் அவர் இந்த பை யூசரால் பண்ண முடியும். ரூட் யூசராக இருந்து என்னெல்லாம் கமாண்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த பை யூசரால் பண்ண முடியும். ஸோ வந்து ரூட் யூசராக யூஸ் பண்ண டேரெக்டாக நம்ம ரூட் யூசராக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு கமாண்ட். ஸோ நம்மளால் வந்து நார்மலான லினக்ஸ் கமாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்துருக்கோம். சரி, home/py என்னோட டேரக்டருக்கே வந்துக்கிறேன். ஸோ இங்கே டெஸ்க்டாப்
ஸோ இங்கே ப்ளூ ரேஞ்சர் அப்படின்ற அந்த ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டரை விட்டுருங்க. ஒரு ஃபோல்டர் புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா mkdir, ஸோ மேக் டைரக்டரி நியூ ஃபோல்டர். ஸோ நியூ ஃபோல்டர் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரியேட் ஆன ஃபோல்டர் நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா rm. ஸோ rm ஃபார் ரிமூவ். ஸோ ரிமூவ். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரிமூவ் பார்க்க வேண்டாம். ஸோ நம்ம ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறதோட ஃபஸ்ட் நம்ம எப்படி இந்த test.txt ஃபைலை ரிமூவ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அதுக்கு rm ஸ்பேஸ் டெஸ்ட் அந்த ஃபைல் நேம். ஸோ இப்போ கொடுத்தோம்னா அந்த test.txt ஃபைல் போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபோல்டரை நம்ம வந்து டெலிட் பண்ணலாம். rm நியூ ஃபோல்டர். ஸோ இங்கே எரர் காட்டுது. ஸோ என்ன சொல்கிறது, cannot remove நியூ ஃபோல்டர், இட்ஸ் அ டைரக்டரி. ஸோ அது ஒரு டைரக்டரி. ஸோ அப்போ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 டேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். -rf ஸோ அப்படின்ற இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயே நம்ம ஆரமோட மேன் பேஜ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் எஃப்னா ஃபார் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் இந்த இதை டெலிட் பண்ண அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபார் ரெக்கர்ஷன் ரெக்கர்சிவ். ஸோ ரிமூவ் தி டைரக்டரி அண்ட் தேர் கண்டென்ட்ஸ். ஸோ அது உள்ளுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருந்தாலும் அதையும் சேர்த்து டெலிட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம வந்து ரிமூவ் தி டைரக்டரி. ஸோ சாதாரணமாக டைரக்டரியை கூட நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து cd நியூ டைரக்டரி. ஸோ இது உள்ளுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே இல்லை. அப்போ நம்ம இந்த இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம /-d அப்படின்ற இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ rm/d நியூ டாட். ஸோ இப்போ இது டெலிட் ஆகிருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் இல்லாதனால அது டெலிட் ஆயிடுச்சு. பட் இப்போ நான் அந்த ப்ளூ ரேஞ்சர்ன்ற ஃபைலை நான் ரிமூவ் பண்ண பார்க்குறேன். rm-d ப்ளூ ரேஞ்சர். ஸோ இப்போ எரர் காட்டும். பிகாஸ் நம்ம போன டைரக்டரி டெலிட் பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே இல்லை. பட் இந்த ஃபைலு இந்த ஃபோல்டருக்குள்ளே சில ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ blueranger.sh, blueranger.snap.jpeg, license readme. இது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறதுனால அது டெலிட் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம வந்து ரிகர்சிவாக உள்ளுக்குள்ளே இருக்க அவ்வளோத்தையும் டெலிட் பண்ணணும். ப்ளஸ் அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ண வைக்கணும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஆர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபைலை நம்ம டெலிட் பண்ணோம்னா, ஸோ எனக்கு அது தேவை, நம்ம ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் நியூ. ஸோ ப்ளஸ் இந்த நியூ ஃபைல் உள்ளுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். cd ஸோ இங்கே வந்து nano test.py. ஸோ சும்மா ஏதாவது ஒரு ஃபைல் உள்ளுக்குள்ளே சும்மா ஏதோ ஒரு இது Ctrl+X. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ல காண்றது உள்ளே பார்த்தீங்கன்னா test.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து rm-d நியூ அப்படின்னு கொடுத்தேன்னா எரர் காட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து ரிகர்சிவாக உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டையுமே சேர்த்து டெலிட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -r கொடுத்தோன்னே அது டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல் அப்படின்னு கொடுத்தோம்னா அங்கே இருக்கிற டைரக்டரியே காணும். ஸோ உள்ளாக்க அந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைலும் எல்லாம் சேர்த்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி காப்பி பண்ணுறது ப்ளஸ் மூவ். ஸோ காப்பிக்கு சிபி அண்ட் மூவ் பண்ணுறதுக்கு கட் காப்பி பேஸ்ட். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து சிபி மட்டும் பார்ப்போம். ஸோ நான் இப்போ command.txtன்ற அந்த ஃபோல்டரை அந்த ஃபைலை வந்து ப்ளூ ரேஞ்சர்ன்ற ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், காப்பி தான் பண்ண போகிறேன். ஸோ காப்பி cmd.txt வந்து /blue /home /y/ ஸோ நம்ம இப்போ நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி pwd. ஸோ இதோட சேர்த்து இந்த பாத்தோட சேர்த்து நம்ம எந்த இது உள்ளுக்குள்ளே போட போகிறோமோ இந்த ப்ளூ ரேஞ்சர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் போட போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன டைப் பண்ணணும்னா சிபி. ஸோ எந்த ஃபைலை காப்பி பண்ணணும், command.txt அது எந்த டெஸ்டினேஷன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ எந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டருக்கு போகணும். ஸோ டெஸ்டினேஷன் என்னது
home/py/desktop/Blue Ranger. ஸோ அப்படின்ற ஃபைல் இப்போ அந்த ஃபைல் அந்த இடத்துல ப்ளூ ரேஞ்சர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே காப்பி ஆகிருக்கும். ஸோ cd Blue Ranger அப்படின்னு போட்டோம்னா ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம cmd.txt ஃபைல் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பழைய டைரக்டரிக்கே வந்துடும், டெஸ்க்டாப் டைரக்டரி. ஸோ இங்கேயும் வந்து சிஎம்டி இருக்குது. ஸோ இந்த cmd.txt ஃபைலை நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சிபி அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம எம்வி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ எம்வி ஃபார் மூவ். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா அங்கே command.cxt ஃபைல் இல்லை. ஸோ அப்போ நம்ம ப்ளூ ரேஞ்சர்ன்ற ஃபைல் உள்ள கொடுத்து பார்த்தோம்னா தெரியும். வெயிட் அ மினிட். ஓகே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது இங்கே மூவாக இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரதும் பேஸ்ட் பண்ணுறதும். ஸோ இந்த மாதிரி தான் லினக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சரி, லினக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது ஃபுல்லாகவே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ராஸ்பெரி பைலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து டிபியன், நான் இப்போ வந்து டிபியன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. iwconfig. iwconfigனா நம்மளோட இதை பார்க்குறதுக்கு ப்ளூடூத் CTL, ஸோ ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ். அப்புறம் வந்து CTL சிஸ்டம் கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லினக்ஸில் நீங்கள் எல்லாமே வந்து நம்ம விண்டோஸில் இது பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணால் நடக்கிறது கிடையாது. ஸோ இது கொஞ்சம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக இருக்கும். பட் லினக்ஸ் வந்து தி செக்யூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரொம்ப செக்யூராக இருக்கும். பட் இதை வந்து ஹேக்கர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆமாம். ஸோ எனக்கு வந்து இப்போ ஏதோ திடீர்னு தெரில, வாய் பயங்கரமாக வளருது. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் எஸ்எஸ்ஹெச் பற்றியும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ராஸ்பெரி பையை எஸ்எஸ்ஹெச்க்கு எப்படி வந்து விஎன்சி வியூவர் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறதுன்றதையும் இது சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ எப்படின்னா sudo -config அப்படின்ற இந்த இதை இது பண்ணிங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஒரு இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ என்னோடது வந்து ராஸ்பெரி பை B ஸோ மீ மாடல் B+B மாடல். ஸோ நம்ம இதில் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற இதில் போயிட்டு விஎன்சியை போயிட்டு எனேபிள் பண்ணிடலாம். ஸோ எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்மளுக்கு சிஸ்டம்க்கு தேவையானது ஸோ பாஸ்வேர்ட், ஹோஸ்ட் நேம். நான் ஹோஸ்ட் நேம் என்ன வச்சுருக்கேன், ஸோ ராஸ்பெரி பைனே தான் இருக்குது. ஸோ இந்த வாஸ்ட்னு ஒன்று வச்சுக்கலாம். யூடியூப் சேனல் நேம் தான். அவ்வளோதான். இந்த மாதிரி அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் என்னன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் போய்ட்டு நீங்கள் அட்வான்ஸ்டு இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து விஎன்சி எனேபிள் பண்ணிக்கலாம், I2C இது பண்ணிக்கலாம், சீரியல் போர்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ரிமோட் GPIO யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா, என்கிட்ட கேமரா இல்லை, கேமரானால எனேபிள் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. லோக்கலைசேஷன் கூட தேவையில்லை. பட் டிஸ்பிளே நீங்கள் எந்த மாதிரி ரெசல்யூஷன் இருக்கணும், ஸோ பிக்சல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த raspi.config இது பண்ணிவிட்டு கடைசியில் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீபூட்டான்னு கேட்கும். இப்போ நான் ரீபூட் பண்ணலை, சாரி எல்எஸ். ஸோ இது இந்த நம்ம லினக்ஸில் வந்து பைத்தான் ப்ரீ இன்ஸ்டால்டாகவே தான் வரும். பைத்தான் 3 ரீஇன்ஸ்டால்டு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிசிசி அப்புறம் ஸோ ஆஸ்னால் வேறு எதுவும் இல்லை. நம்ம அசம்பிளி லாங்குவேஜ் ARM அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ ARM அசம்பிளி லாங்குவேஜ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எவனா செக் பண்ணி என்னெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நம்ம இதுலேயே வந்து ராஸ்பெரி பையை எப்படி ஷட் டவுன் பண்ணுறதுன்றது பார்த்துருவோம். ஸோ sudo halt அப்படின்ற இந்த கமாண்டை ரன் பண்ணோன்னா ஸோ ராஸ்பெரி பை ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் நேரத்தில் டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லும். 2 டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னென்னா நான் வந்து பிட்வைஸ் SSH தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அது யூஸ் பண்ணல அப்படின்னா இது Windows 7 கம்ப்யூட்டர், நான் Windows 10 இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் CMDயில் போய்ட்டு
உங்களுக்கு ராஸ்பெரி பை. ஸோ என்னோடய ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 10.0.0.1. ஸோ நீங்கள் எப்படி எஸ்எஸ்ஹெச் பண்ணுங்கன்னா SSH 10 என்ன யூசர். ஸோ நான் யூசர் 1 லாகின் பண்ண போகிறேன்னா யூசர் 1 ஸோ அவங்களோட ஐபி அட்ரஸ் 10.0.0.1 அப்படின்ற இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லையா ஸோ இதில் SSH இன்ஸ்டால்டாக இல்லைன்னா raspberry pi.local அப்படின்ற இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ராஸ்பெரி பையோட SSH கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then bye.